பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால். இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி தொகுப்பில் சஹீஹுல் புகாரியின் அனைத்து ஹதீஸ்களையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம். துஆ செய்யுங்கள். சஹீஹுல் புகாரி. பாகம் 1, அத்தியாயம் 5, குளித்தல். பாடம் 3, ஒரு சாஉ அளவுள்ள தண்ணீரில் குளித்தல். ஹதீஸ் 251. நானும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றிருந்தோம். அவர்களிடம் அவர்களின் சகோதரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குளிப்பு எப்படி இருந்தது என்று கேட்டதற்கு, சாவு போன்ற ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரச் சொல்லி குளித்தார்கள். தம் தலையின் மீது தண்ணீரை ஊற்றினார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு திரை இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார் என அபூ சலாமா அறிவித்தார். குறிப்பு: சாஉ என்பது 2 கை கொள்ளளவு தண்ணீரின் 4 மடங்காகும். ஹதீஸ் 252. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நானும் என்னுடைய தந்தையும் வேறு சிலரும் அமர்ந்திருந்தபோது அவர்களிடம் குளிப்பை பற்றி நாங்கள் கேட்டதற்கு, ஒரு சாஉ அளவு தண்ணீர் போதும் என்று கூறினார். அப்போது ஒருவர், அந்த தண்ணீர் எனக்கு போதாது என்றதற்கு, உன்னைவிட சிறந்த, உன்னைவிட அதிகமான முடி வைத்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அளவு தண்ணீர் போதுமானதாக இருந்தது என்று கூறினார். பின்னர் ஒரே ஆடையை அணிந்தவராக எங்களுக்கு தொழுகை நடத்தினார் என அபூ ஜாபர் கூறினார்கள். ஹதீஸ் 253. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து ஒரே பாத்திரத்திலிருந்து குளிப்பவர்களாக இருந்தார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் ஒரு சாஉ அளவுள்ள பாத்திரம் என்று கூறப்பட்டுள்ளது. பாடம் 4, தலையில் 3 முறை தண்ணீரை ஊற்றுதல். ஹதீஸ் 254. நானோ 3 முறை என்னுடைய தலையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தாங்களின் 2 கைகளால் செய்கை செய்து காட்டினார்கள் என ஜுபைர் இப்னு முத்திம் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். ஹதீஸ் 255. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கும்போது 3 முறை தங்கள் தலையில் தண்ணீரை ஊற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். ஹதீஸ் 256. உன் தந்தையின் சகோதரர் மகனான ஹசன் இப்னு முஹம்மது இப்னி அல் ஹனஃபியா என்னிடம் கடமையான குளிப்பு எப்படி என கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 கை நிறைய தண்ணீர் எடுத்து அதை தங்களின் தலையில் ஊற்றுவார்கள். பின்னர் உடல் முழுவதும் ஊற்றுவார்கள் என கூறினேன். அப்போது நான் அதிகமான முடி உடையவனாக இருக்கிறேனே என ஹசன் கூறியதற்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மை விட அதிக முடியுடையவர்களாக இருந்தார்கள் என்று கூறினேன் என என்னிடம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார் என அபூ ஜாபர் கூறினார்கள்.
பாடம் 5. குளிக்கும்போது ஒரு முறை தண்ணீர் ஊற்றுதல். ஹதீஸ் 257. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்காக நான் தண்ணீர் வைத்தபோது அவர்கள் தங்களின் 2 முன் கைகளையும் 2 அல்லது 3 முறை கழுவினார்கள். தங்களின் இடக்கையில் தண்ணீரை ஊற்றி தங்களின் மர்மஸ்தலங்களை கழுவினார்கள். தங்களின் கையை பூமியில் தேய்த்து கழுவினார்கள். பின்னர் வாய் கொப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தினார்கள். தங்களின் முகத்தையும் 2 கைகளையும் கழுவினார்கள். தங்களின் உடம்பில் தண்ணீரை ஊற்றினார்கள். பின்னர் தாம் குளித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து சிறிது மாறி நின்று தங்களின் 2 கால்களையும் கழுவினார்கள் என மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். பாடம் 6. கிலாப் என்னும் பாத்திரத்தில் குளித்தல் மற்றும் குளிக்கும்போது நறுமணம் தேய்த்தல். ஹதீஸ் 258. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது கிலாப் பாத்திரம் போன்ற ஒன்றை கொண்டு வரச் செய்து அதிலிருந்து தங்களின் கையில் அள்ளி தங்களின் தலையில் வலப்புறம் ஊற்றுவார்கள். பின்னர் இடப்புறம் ஊற்றுவார்கள். பின்னர் தங்களின் 2 கைகளால் தலையை தேய்ப்பார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். கிலாப் என்பது ஒட்டகத்தில் ஒரு முறை கறக்கப்படும் பாலின் கொள்ளளவுள்ள ஒரு பாத்திரம். பாடம் 7. கடமையான குளிப்பின் போது வாய் கொப்பளித்து மூக்கில் தண்ணீர் செலுத்துதல். ஹதீஸ் 259. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்கு தண்ணீர் ஊற்றினேன். அவர்கள் தங்களின் வலக்கரத்தால் தங்களின் இடக்கையில் தண்ணீரை ஊற்றி 2 கைகளையும் கழுவினார்கள். தங்களின் மர்மஸ்தலத்தை கழுவினார்கள். தங்களின் கையை பூமியில் மண் மூலம் தேய்த்து கழுவினார்கள். வாய் கொப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தினார்கள். பின்னர் தங்களின் முகத்தை கழுவினார்கள். மேலும் தம் தலையின் மீது தண்ணீர் ஊற்றினார்கள். பின்னர் சிறிது ஒதுங்கி நின்று தங்களின் 2 கால்களையும் கழுவினார்கள். அவர்களிடம் துவாலை கொடுக்கப்பட்டது, ஆனால் அவர்கள் அதில் துடைக்கவில்லை என மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். பாடம் 8. கை நன்றே சுத்தமாவதற்கு கையை மண்ணில் தேய்த்து கழுவுதல். ஹதீஸ் 260. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றிய போது முதலில் தங்களின் மர்மஸ்தலத்தை தங்களின் கையினால் கழுவினார்கள். பின்னர் கையை சுவரில் தேய்த்து கழுவினார்கள். தொழுகைக்குரிய வுளுவை செய்தார்கள். குளித்து முடித்து தங்களின் 2 கால்களையும் கழுவினார்கள் என மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். இது போன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானையும் அழுத்துங்கள். ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம். காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி.